இதுல இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இது இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, ஏதோ புதுசா சொல்லப்படுற விஷயமும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சாலமோன் சொல்ற மாதிரி எல்லாமே முன்பு இருந்தது, இப்ப திரும்பி வருது, அவ்வளவுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். திருப்பி வாசிங்கம்மா ஃபர்ஸ்ட்ல இருந்து. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்புனா அன்னைக்கு உலகம் எது? அன்னைக்கு உலகம் எது? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில, ரோமன் பீரியட்ல, அகஸ்டஸ் சீசர் காலத்துல 3 கான்டினென்ட் தான், யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா. ஏன்னா கொலம்பஸ் தான் அமெரிக்காவை 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா எல்லாம். ஸோ அன்னைக்கு இருந்தது 3 கான்டினென்ட். அந்த 3ம் தரை வழியாக இணைக்கப்பட்டிருந்த கான்டினென்ட். ஸோ அதில் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்ய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டன்டைனோப்பிளில் இருந்துச்சு, துருக்கியில் இருந்துச்சு. மிடில் ஈஸ்டில் பக்கத்தில் துருக்கியில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து தான் அவங்க ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அன்னைக்கு அவங்க இதே மாதிரி ஒரு கட்டளையை போட்டாங்க. எவ்ரி ஒன் மஸ்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அவங்கவுங்க ஊருக்கு வந்து மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து என்ன செய்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணமோ அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ நாம என்ன செஞ்சு கார்டு வாங்கியிருக்கிறோமோ, நம்பர் வாங்கியிருக்கிறோமோ, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாம வெறும் யோசேப்பை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ராஃபட்டிக்கலா அதை பார்க்குறோம். யோசேப்பு பெத்லகேமுக்கு போனார், உண்மை. ஆனால் அந்த லாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு வைட் இப்படி ஒரு லா போடப்பட்டது, ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ உலகளாவிய எல்லா ஜனங்களும் தங்கள் ஊர்களுக்கு என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி மனைவி பிள்ளைகளோடு அவங்களுடைய சொந்த ஊர் என்ன, எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம். இப்போ நம்ம எப்படி ஐசி வாங்கணுமோ அதே மாதிரி, அதே ஸ்டாண்டர்ட். ஏன் அப்போ அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு வருகிற காலம், அது இயேசு பிறக்கிற காலம், கடைசி நாள், காலம் நிறைவேறின போது அவர் வந்தார்னு இருக்கு. ஸோ அப்போதான் அது முடிச்ச உடனே அடுத்த 33 வருஷம் முடிஞ்சு ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கணும். அதுக்காக தான் அது நடத்தப்பட்டது, கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனால் புறஜாதியார் காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ திருப்பி அதே கணக்கெடுப்பு நடக்குது. நான் சொல்றது புரியுதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த கணக்கெடுப்பு நடத்தும் போது இயேசு வந்தார். அடுத்த 40 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சி தொடங்கி இருக்கணும். ஆனால் பிதாவினுடைய திட்டம் நடுவில் நாம வந்துட்டோம், புறஜாதி சபை. ஸோ இப்போ 2000 வருஷம், இப்போ திருப்பி அதே மாதிரி என்ன வருது, கணக்கெடுப்பு நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது கணக்கெடுப்பு நடந்த போது இயேசு பிறந்தார். 2வது கணக்கெடுப்பு உலகளாவிய முடிய போகிறது, இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. சோ எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கு. ஆனா இதை உணர்ற இருதயம் மட்டும் தான் நம்ம கிட்ட இல்ல, உணரடையாத இருதயம், அவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லாமே உங்ககிட்டயும் எங்கிட்டையும் தான் நடக்குது. எங்கேயோ இஸ்ரவேல்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய அன்றாட லைஃப்ல நம்மளை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு, குடும்பத்தோட போய் வாங்க வச்சு, எப்படி ஒரு கர்ப்பிணி மனைவியை தூக்கிட்டு கூட்டிட்டு போனாரோ யோசேப்பு, அதே மாதிரி நம்மளும் போய் மனைவி பிள்ளைகளோட போய் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம் எல்லாத்தையும். ஆனா அந்த உணர்வு மட்டும் நமக்கு வரல. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனாலும் கூட கர்த்தர் சபைக்கு அதை சொல்லுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை என்ன செய்யறாராம், உறுதிப்படுத்துகிறார். இதெல்லாம் அடையாளம், இந்த காரியங்கள்லாம் அடையாளம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கிறது, ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போறார். ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும் போது இயேசு பிறந்துட்டார். வேர்ல்டு வைட் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ வேர்ல்டுனா 2 அமெரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, தீவுகள் இருக்கு, 195 நாடு இருக்கு யுஎன்ல. அத்தனை நாட்டுக்கு இது முடியும் போது இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதெல்லாம் கடைசி காலம் இல்லை, இதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள். நம்முடைய காலத்தில் ஒருவேளை கர்த்தர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்போ வருவார்லாம் தெரியாது, எதிர்பார்க்கிறோம். நம்முடைய காலத்தில் கர்த்தர் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சொன்ன மாதிரியே ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வைட் ஒரே கவர்மெண்ட்டாக மாற்றுவாங்க. நான் சொன்னது புரியுதா? இப்போ ஒவ்வொரு நாட்டோடைய மொத்த டேட்டா பேஸ், இப்போ பஹ்ரைனில் இருக்க உங்க அத்தனை பேரோட டேட்டா பேஸ் ஏதோ ஒரு ஹப்ல ஒரு இடத்துல இருக்கும், ஒரு மினிஸ்ட்ரியில அவங்க வச்சிருப்பாங்க, ஒரு சிஸ்டம்ல வச்சிருப்பாங்க. இதே மாதிரி இந்தியா அது இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்கும். அத்தனை சிஸ்டமும் ஒரு ஆள் கண்ட்ரோலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, இணைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்த சேட்டிலைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அத்தனையும் ஒருத்தர் எடுக்கிறாப்புல. இப்போ எப்படி திடீர்னு ஒரு நாட்டை பிடிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் மொத்த சேட்டிலைட்டையும் தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டோடைய மொத்த சீக்கிரட்டை யார் கைக்கு போயிடும்?
அவர் கைக்கு போயிடும். ஸோ உலகத்தில் இருக்கிற மொத்தம் இப்போ WHO நான் சொல்றதை நீங்க போய் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஆபத்தான விஷயம் நடக்குதுன்னு. WHO இப்போ கேட்டிருக்கு எல்லா கவர்மெண்ட்டையும், அமெரிக்கா உட்பட எல்லாரையும் கேட்டிருக்கான், உங்களுடைய தார்மீக உரிமையை கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கான். தார்மீக உரிமைனா என்னன்னா, நாங்க என்ன சொல்றோமோ அதை உங்க நாட்டில் என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க எல்லாரும் அப்படி செய்யறதுக்கு எங்ககிட்ட ஒத்துக்கோங்க. ஏன்னா உலகம் வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்கு, அதை ஸ்டேபிளா கொண்டு வரணும்னா யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு உலகம் போகணும். அதனால யாருடைய கண்ட்ரோலுக்கு போகணுமா, இப்ப WHO கண்ட்ரோலுக்கு போகணுமா. WHO யாரோ ஒருத்தன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உலகம் யார் கண்ட்ரோலுக்கு போயிடும், ஒரு மனுஷன் கைக்கு போயிடும். ஸோ இப்போ அதை கேட்டிருக்கிறாங்க, பல நாடுகள் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டதுனால ஒரு உலக அரசாங்கம் உருவதற்கான எல்லாம் தயாராகிட்டு இருக்குது. சடுதியா நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் எதிர்பார்த்தாலும் நடக்கும். வேதத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக. எவ்வளவு தைரியம் இருந்தால் WHO இப்படி கேட்கும், யோசிச்சு பாருங்க. இப்படி கேட்க முடியுமா? அத்தனை நாட்டையும் பார்த்து உங்களுடைய சாவர்னிட்டி என்ன செய்யுங்க, எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உங்க அதிகாரத்தை என் கையில் என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எந்த நாடு கொடுக்குன்ற தைரியம்? ஆனா இப்ப கொடுக்குது நாடுகள். இப்ப எல்லா நாட்டுடைய அதிகாரமும் ஒரு வேளை அவங்க கைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்பவே யோசிச்சு பாருங்க. WHO வேக்சின் போடணும், நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், போட்டே ஆகணும். ஒன்னு போடுனாலும் போடணும், 2 போடனாலும் போடணும். அதில் நம்மால் கொஞ்சம் வேலை பார்ப்போம், அதை விட்டுருங்க. போடாமையே போட்ட மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கான் இல்லையா? அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கே டஃப் கொடுக்குறவன் நம்ம கூட இருக்கான். அப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அவனே நம்மளை பார்த்து பயந்துருவான்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இந்த வேக்சின் போடாமையே போட்ட மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடலாம் தெரியுமான்னாரு. நான் நினச்சிக்கிட்டேன் இவன் அந்தி கிறிஸ்துவே ஜெயிச்சிருவான் போல. அவன் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை கொண்டு வந்தா அதில் லூப் லைன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க அவன். இல்லை அப்படி ஒரு ஆள் இருக்கான், அவனை விட்டுருங்க. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, உலகளாவிய அத்தனை பேரையும் வேக்சின் போடுனா போடுறான், 2 போடுனா போடுறான், போடாம வெளியே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. மொத்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, கேட்குது. அதான் சொல்றேன். சோ ஒரு சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப் ஒன்று உருவாகிறது. ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிராக்டிஸ் வந்து சக்சஸ் ஆயிருச்சு. இப்போ வேர்ல்டு வைட் அத்தனை பேருக்கும் வச்சு ஒரு டிராமா ரிகல்சர் ஒன்று பண்ணி பார்த்தாங்க. அந்த ரிகல்சர் இப்போ என்னவாயிருச்சு, சக்சஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துருச்சு. இனி இதுக்கு அடுத்து அந்த டிராமாவை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரங்கேற்றம் பண்ணுவார்கள். அது என்ன செய்வாங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ அத்தனை பேரையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே, ஒரு சர்வாதிகாரிகளுக்கு கீழே ஒப்படைப்பதற்கான வேலை அபிஷியலாக முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா நாட்டோடைய டேட்டா பேஸும் ஒருத்தர் கைக்கு போனா போதும், வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்பவும் சொல்றேன், போனா போதும் இல்லை, என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் இப்பொழுதே மொத்த டேட்டா பேஸும் ஒரு ஹப்ல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல யாருக்கிட்டயோ, அது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், UNO, WHO, IMF, யாருக்கிட்டயோ இருக்கு. somebody have the total database. அத ஒரு மனுஷன் கையில எடுத்துட்டானா கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். ஸோ நம்மகிட்ட இப்போ இல்லை, நம்மளை கேட்டு எதுவும் யாரும் எதுவுமே செய்யறது இல்லை. நம்ம வெளியே வானா வரப்போறோம், வீட்டுக்குள்ளேயே இருந்தா இருக்க போறோம், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. நம்ம ஒன்றும் மீறி ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. திடீர்னு உங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்களே கொடுப்பாங்க, 8 மணிக்கு அந்த பணம் செல்லாதும்பாங்க, அதையும் நீங்களே ஒத்துக்கணும் இல்லையா? டிக்டேட்டர்ஷிப் தானே அது, இது கைண்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப். அவங்க தான் சைன் போட்டு கொடுத்தாங்க, அப்புறம் அவங்களே அதை என்ன செய்யறாங்க, செல்லாதுங்கிறாங்க. கொடுக்கும் போதும் ஒத்துக்கணும், செல்லாதுன்னும் போதும் ஒத்துக்கணும். மறுபேச்சில் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. இது டிக்டேட்டர்ஷிப்போடைய அடையாளம். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறாங்க, சக்சஸ் ஆகிக்கிட்டே வருது. மனிதர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு வைட் ஒரு கவர்மெண்ட் உருவாக போகிறது, அதற்கான வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதோட கூட இன்னொரு மிக முக்கியமான டெக்னாலஜியும் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அத்தனை பேரையும் ஒரு ஹப்ல கொண்டு வந்தாலும் அத்தனை பேரும் ஒரு கண்காணிப்புக்குள்ள இருக்கணும் 24 hours. அதுக்கு தான் அத்தனை பேருடைய கார்டுலையும் ஒரு சிப் சிஸ்டம்னு ஒன்று என்ன செய்யறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதாவது RFIDன்னு பேர். இப்போ நீங்க இதுல இருக்க எல்லாத்துலயும் பாருங்க, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சதுரம் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல எல்லாத்துலயும் இருக்கும். இதுக்கு பேர் RFIDன்னு பேர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர். சமீபத்தில் ஷாங்காய் தான் இப்போ வேர்ல்டுலேயே ரொம்ப சீக்கிரமா மனுஷனை கண்டுபிடிக்கிற சிட்டி. ஒவ்வொரு சிட்டிக்கும் இந்த CCTV கேமராலாம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்து அன்னைக்கு ஒரு இது சொன்னாங்க, ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா
12 செகண்டுக்குள்ள உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. 12 செகண்டுக்குள்ள ஏதாவது ஒரு கேமராவில் நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா எந்த தெரு முனையிலயோ ஏதோ ஒரு கேமரா நீங்க என்ன செய்வீங்க, கம்பல்சரி இருப்பீங்க. ஒரு கேமரால இன்னொரு கேமராக்கு ஒரு 12 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கும். நீங்க அதுக்குள்ள தப்பிச்சீங்கன்னா தான் உண்டு. 12 செகண்ட்ஸ். அதிகமா சிசிடிவி உள்ள சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லண்டன். மோர் சிசிடிவி கேமராஸ். அதுலயும் வேகமா கண்டுபிடிக்கிற ஒரு நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாங்காய். மிக வேகமாக ஒரு திருடனை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சு முடிச்சிடறாங்க. எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் 20 மினிட்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ அதுக்கு வந்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. கவனிங்க, இது அந்த வீடியோனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இது வந்து ரோட்ல நிக்கிற ஒரு கார். சவுண்ட் கவனிங்க, அது வந்து ரோட்ல நிக்கிற ஒரு கார். அதோட நம்பரை எப்படி க்ளோஸ் வாட்ச் பண்றாங்க பாருங்க. இப்போ இந்த சேட்டலைட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சிட்டிக்கு மேல இருக்கு. இப்போ அது வந்து 360 டிகிரியில அந்த சிட்டி மொத்தத்தையும் அது வாட்ச் பண்ணும். 360 டிகிரியில. இப்போ நீங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற எதையுமே க்ளோஸா கையில சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். இப்போ பார்ப்பாங்க பாருங்க, ரோட்ல நடந்து போற ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். அங்க பாருங்க, இப்போ இதை விட அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ 2021 22ல இது பழைய வீடியோ. 2022ல இதை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் நம்ம அத்தனை பேருடைய, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம அத்தனை பேரினுடைய வாகனங்களும் 2014 இருந்து கண்காணிக்கப்படுது. இப்போ அந்த ஒரு போட் இருந்துச்சு, அந்த போட்டோடைய நம்பரை எப்படி பார்ப்பாங்க பாருங்க. அவ்வளோ க்ளோஸ் வாட்ச். இதுக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கைன்னு பேரு. இந்த டெக்னாலஜிக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கை. இதை ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இப்போ எல்லா நாடும் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா கூட பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் வாட்ச். நீங்க என்ன பண்றீங்க, என்ன கையில வச்சிருக்கிறீங்க, என்ன வாட்ச் போட்டிருக்கிறீங்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியும், வாட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு பேர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜின்னு பேர். இதை தான் உங்ககிட்ட அந்த அட்டையில வச்சு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இதை கொடுத்து 24 மணி நேரமும் உங்களை கண்காணிப்பதற்கான வேலை தொடங்கிருச்சு. எப்படி 24 மணி நேரம் கண்காணிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியே இருக்கும்போது ஒரு வேளை கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ள வந்த பிறகு எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா ஒரு வேர்டு ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க. ஸ்மார்ட் தெரியுமா, ஸ்மார்ட் சிட்டி இல்லையா, ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் டிவி, இல்லை இப்போ ஸ்மார்ட் ஹவுஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே கம்பெனியோடைய எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் வாங்கிடுவீங்க. ஏர் கண்டிஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். இந்த அலாஸ்கா அப்படின்லாம் ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, கூகுள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதுவே வந்து உங்கள் வாய்ஸ் கமாண்டுக்கு வீட்டை என்ன செய்யும், நடத்தும். லைட் ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணும், அதுக்கு பிறகு லைட் ஆன் பண்ணுன்னா ஆன் பண்ணும், ஃபேன் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணும். நீங்கள் அங்கேருந்து வரும்போதே அதுக்கு என்ன கொடுத்துடலாம், வீட்டுக்கு வரும்போதே கமாண்டு கொடுத்துடலாம், ஏசி ஆன் பண்ணி வை அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், ஏசி ஆன் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ உங்களுடைய வாய்ஸ் கமாண்ட் அது என்ன பண்ணுது, ரெகக்னைஸ் பண்ணுது, காத்து இருக்குது, கண்டுபிடிக்குது. இப்போ உங்க வாய்ஸ் கமாண்ட் அது கேட்குதுன்னா அப்போ உங்களை அது பார்க்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ இது எதுல கனெக்ட் ஆகிருக்குது, அத்தனையும் வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. உங்க வீட்டுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ வைஃபை இல்ல, அன்லிமிட்டெட் வைஃபை. இப்போ நம்ம வைஃபை இல்லாத வீடே இல்லை. நம்மளை கேட்டோடனே வைஃபைனா என்ன, ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஸ்பீடா இருக்குது, 5G 4G, அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து 100 Mbps ஸ்பீடு, 150 Mbps ஸ்பீடு, 200 Mbps ஸ்பீடு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. போட்ட உடனே கிடைக்குது நெட்டு, எல்லாம் இமிடியேட்டா டவுன்லோடு, என்ன ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வேற இல்ல. இவ்வளவு இருக்கு. நம்ம ஊர்ல இந்த BSNL ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கோவம் வரும் தானே. எதனால கோவம் வருது, ஸ்லோவா இருக்கும், எப்போ பார்த்தாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பாரு. அது ஒன்று மட்டும்தான் நல்ல ஃபோன். நான் கேட்டால் சொல்லுவேன், உங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது அது ஒரு ஆள் மட்டும்தான். மிச்சம் எல்லா நெட்வொர்க்கும் உங்களை என்ன பண்ணிடுது, கண்டுபிடிச்சிருது.
ஸோ மற்ற எந்த நெட்வொர்க்கும் உங்களை வெரி ஈஸி, ரொம்ப வேகமாக கண்டுபிடிக்கும். இப்போ வெளியே கண்காணிக்கிற மாதிரியே உங்க வீட்டுக்குள்ளேயும் கண்காணிக்கிற பொருட்கள் வந்துருச்சு வசதிங்கிற பேர்ல. உங்க டிவி உங்களை வாட்ச் பண்ணுது, உங்களுடைய வாட்சே உங்களை வாட்ச் பண்ணுது. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் யார்கிட்ட இருக்கிறாங்க, உங்க வாட்ச் கிட்ட போயிருச்சு. ஸோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டாகி விட்டது. அதுல ஏறக்குறைய மேஜர் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. நீங்க பேசுறது, நீங்க என்ன பண்றீங்க அத்தனையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் வேர்ல்டு வைட் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே? வேர்ல்டு வைட் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எல்லா நாட்டிலையும் எல்லா லாங்குவேஜிலும் நடக்குது. பிக் பாஸ்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நடக்குன்னு தெரியும், ஆனால் பார்த்ததில்ல, நம்பிட்டேன். அது நம்மளுக்கு என்னன்னா, பார்த்துருக்குன்னா அவர் ஒத்துப்பாரு. நம்ம பார்த்துருக்கோன்னு சொன்னோம்னா எப்படி சர்ச்சுக்குள்ள ஒரு தனியாக கேட்டால் கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம், எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். சரி இருக்கட்டும், ஆண்டவருக்கு தெரியும் தானே. பிக் பாஸ் அப்படிங்கிறது என்ன, அதோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மீடியா வந்து இன்னைக்கு கடைசி காலத்தில் டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஒரு பெரிய துணை புரியுது. உங்கள் மைண்டை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுது. என்ன சொல்ல வராங்க, ஒரு வீடு, அவங்க பேசுறதுலேருந்து, அவங்க சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, எழுந்திருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அத்தனை பேரையும் கண்காணிக்கிறாங்க. அந்த வீட்டு தான் உலகம். உள்ள இருக்கிற 15 மக்கள் தான் 15 இன மக்கள் மாதிரி. ஸோ நம்ம அத்தனை பேர் பேசுறதும், நம்ம அத்தனை பேருடைய செயல்பாடும் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறதா நீங்க சாப்பிடணும், அவங்க சொல்ற நேரத்துக்கு தூங்கணும், அவங்க சொல்ற நேரத்துக்கு எழுந்திருக்கணும், அவங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும். அவங்க யாரை வேணாலும் கைதியா மாத்துவாங்க, யாரை வேணாலும் போலீஸ்காரனா மாத்துவாங்க. அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டு 100% நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் இல்ல. கொஞ்சம் நீங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறீங்கன்னா உடனே உங்களை என்ன பண்ணிடுவாங்க, எலிமினேட், வெளியே பண்ணிடுவாங்க, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் இப்போ அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மள அத்தனை பேர் பேசுறது, பார்க்கறது, வீட்டில் பண்றது, கணவன் மனைவி பேசுறது, பிள்ளைகள் பேசுறது அத்தனையும் கண்காணிப்பதற்கான கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அது வசதின்ற பேர்ல வருது. அது ஸ்மார்ட் டிவியோ, வைஃபையோ, அல்லது நீங்க யூஸ் பண்ணக்கூடியதான அலாஸ்காவோ, எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் உங்களை கண்காணிக்க தொடங்கிருச்சு. வெளியே போனா சிசிடிவியும் சேட்டிலைட்டும் பார்க்கும், வீட்டுக்குள்ள வைஃபையும் ஸ்மார்ட் ஹோமும் உங்களை பார்க்கும். இனி நீங்கள் எங்கேயும் தப்பித்து போகவே முடியாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. இப்ப வந்துருச்சு அத்தனை பேரையும். அதுல மிக முக்கியமா உங்க கையில் இருக்கிற போன், எக்ஸாக்ட் போன். இப்ப அந்த போனுக்குள்ள இருக்கிறது சிம் கார்டு. அதே மாதிரி ஒரு சிம் கார்டு சிப்பு தான் உங்களுடைய எதுக்குள்ள இருக்கு, உங்களுடைய எல்லாத்துக்குள்ளேயும் அதான் இருக்கு, உங்க கார்டுக்குள்ளேயும் அதான் இருக்கு, எங்க போனாலும் அதான் இருக்கு. ஸோ இதுதான் உங்களை கண்காணிக்கிறது. ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கான எல்லா ஆயத்த பணியும் 100% நடந்து முடிந்து விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அவங்க அதோடைய பேஸை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு 25 வருஷமா. அந்த பேஸ் 100% போட்டு முடிக்கும் போது ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட், இப்போ முன்னாள் யூகே உடைய பிரதமர் பிரவுன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வாங்க. அதாவது என்னன்னா, அமெரிக்காவுக்கு பதிலாக ஒரு புதிய சர்வாதிகார கவர்மெண்ட் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்றத அத்தனை பேரும் சொல்றாங்க, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கிறது. ஸோ இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான ஒரு பெரிய காலகட்டம், ஒரு பெரிய குழப்பம் பூமி ஃபுல்லா போகுது. இன்னொரு அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் உலகத்தில் நடக்கும். அதை நடந்து முடிக்கும் போது இந்த உலகமே ஒரு ரட்சகனை தேடும். யாராவது நம்மளை இதுல இருந்து காப்பாற்றுவாங்களா, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் சொல்றதை நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், எங்களை இதுல இருந்து மீட்டெடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வெளிப்படுவான். ஸோ அதுக்கான ஆயத்தம் தான் இப்போ நடைபெறுகிறது. ஒரு பக்கம் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே, இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கலா நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வராங்க. இந்த உலகமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 4000 சேட்டலைட்டால கண்காணிக்கப்பட தொடங்கியிருக்கு. ஒரு மிக முக்கியமான 4 கம்பெனிகள், நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள்லாம் சேர்ந்து டோட்டல் வேர்ல்டையுமே என்ன பண்ண போறாங்க, இந்த சேட்டலைட்ஸால மூட போறாங்க. 24 hours பூமி அவங்க கண்காணிப்பு வளையத்துக்குள் வரப்போகிறது. ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் எல்லாம்
செஞ்சு முடிச்சாச்சு.